விவசாய மக்களுக்கு வணக்கம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அரிசி வந்து இப்போலாம் ரொம்ப மோசமா போயிட்டுருக்கு. நெறையா பூச்சிக்கொல்லி மருந்து, பூச்சி பிடிக்காததுக்கு மருந்து, அப்புறம் வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிடுறாங்க. அந்த அரிசியில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே இந்த ஊர் பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கொப்பரை வச்சு தான் அவிப்பாங்க. அவிச்சு அதை பதமாக காய வச்சு, அந்த பதத்துக்கு போய் அரிசி ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அவ்வளோ ருசியா இருக்கும். அந்த அரிசி சாப்பிட்றதுக்கே அந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ கட்டியா இருக்கும். இப்போ இருக்கிற அரிசிலாம் நீங்கள் கஞ்சி வடிச்சிங்கன்னா அப்படியே வெள்ளையா இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப என்னை பொறுத்தவரைக்கும் கெடுதல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சத்தே கிடையாது அதில் ஆக்சுவலா. இந்த மாதிரி அரிசி நம்ம வந்து அரைச்சி விற்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா சொல்லுங்கள். நம்மக்கிட்ட குறைஞ்ச அளவில் தான் இருக்குது. ஸோ உண்மையாகவே யாராவது தேவைப்படுது, நமக்கு வந்து இயற்கை முறையில் அரைச்ச அரிசி பாலிஷ் பண்ணாமல் வேணும் அப்படின்னா நமக்கு சொல்லுங்கள். நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அரிசியும் பாருங்கள், ஓரளவு நமக்கு நல்ல தரமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய வித்தியாசம் தெரியும். நீங்கள் நார்மலாக இப்போ இருக்கிற அரிசிக்கும், இந்த அரிசிக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.